Hello friends, welcome to Code Surface. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம விஎஸ் அதாவது virtual studio code editor இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் வந்து விஎஸ் கோடை தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் விஎஸ் கோடுன்றது ஒரு பெஸ்ட் எடிட்டர். இப்போ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுள் ஓப்பன் பண்ணி விஎஸ் கோட் அப்படின்றத ஆப்ஷனை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, இந்த மாதிரி பேஜ் வரும். அண்ட் நீங்கள் சர்ச் பண்ணி இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்க்குள்ளே போய்க்கோங்க. அண்ட் லிங்க்குள்ளே போனீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்குது, மேக்ஓஎஸ், லினக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஓஎஸ் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேலே 3.10 ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ்குள்ளே போங்க. இல்லைனா Ctrl+J ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் விஎஸ் கோட் யூசர் செட்டப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிசியில் வந்து டவுன்லோட் ஆகிட்ருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் அந்த டேஷ்போர்டுன்றது இப்படி தான் இருக்கும். அண்ட் அதில் வந்து நீங்கள் நியூ ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸாக HTML போடுறதுனால நான் HTMLக்கான சில பேசிக் ஃபைல்ஸை எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதையும் இதிலேயே சொல்லிடுறேன். அண்ட் இதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, அது நம்ம வரப்போகிற வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் நியூ ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டருடைய நேம் கேட்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நேம், நான் வந்து நம்மளுடைய சேனல் நேம் கோட் சர்ஃபேஸ் அதே வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல்ஸாக இருக்கும். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண ஃபைல்ஸ் அதெல்லாம். ஸோ புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா இந்த மாதிரி நியூ கிளிக் பண்ணி அண்ட் எந்த ஃபோல்டரில் நீங்கள் வேணுமோ அந்த ஃபோல்டரில் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ கோட் சர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஃபைலும் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை லெஃப்ட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி புது ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு blank ஸ்பேஸ் உருவாகிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான பேர் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். டாட் வச்சு எக்ஸ்டென்ஷன்றது நம்ம என்ன ஃபைல் அப்படின்றத கம்ப்யூட்டருக்கு ஸ்பெசிஃபை பண்ணணும். HTMLனால் HTML, அது அந்த கீ எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கிடைக்கும். நம்ம இங்கே மோஸ்ட்லி HTML வந்து அந்த ஸ்கெலிட்டன் அண்ட் CSS, ஜாவாஸ்கிரிப்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கான எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்தந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் .html அதாவது உங்கள் ஏதாவது ஒரு நேமு .html அப்படின்ற ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு code.css ஃபைலும் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த HTML என்ன, CSS என்ன, ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்ற வீடியோஸ் எல்லாமே அடுத்து வரக்கூடிய சீரீஸில் நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் கோட் சர்ஃபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனில் பாருங்கள், PHP ஃபைல்ஸு, ஜாவாஸ்கிரிப்டுக்கு JS, அந்த மாதிரி சிக்கு CPP அந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் JS, நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ JS அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம மிச்ச ஃபைல்ஸையும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது HTMLக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா லைவ் சர்வர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் காலமில் லைவ் சர்வர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர் பை ரெட் விக்கி டே அப்படின்னு இருக்கும். நீங்கள் கூகுள்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஆனால் இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அன்இன்ஸ்டால்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்னு இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் இந்த லைவ் சர்வர் அண்ட் இந்த ஃபுல் இன்டர்ஃபரன்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுன்றதை நெக்ஸ்ட்டு அடுத்த டுட்டோரியல் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு HTMLன்றதில். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் எப்படி இந்த லைவ் சர்வரில் லிங்க் பண்ணுறதுன்ற எல்லா வீடியோவும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கோட் சர்ஃபேஸ். தேங்க்யூ.